பிரைஸ் தி லார்ட். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். பிரியமான தேவ ஜனமே, இங்கே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? அவருக்கு தேவனிடத்திலிருந்து விடுதலை இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்ட ஜனம், அநேக ஜனம் அவரை குறித்து நெகட்டிவாக பேசுகிறார்கள். இவருக்கு இனி ஒரு முன்னேற்றம் வரப்போவதில்லை, இவருடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் இனி வரப்போவதில்லை, இவர் இனி முன்னேறுவதே இல்லை என்று சொல்லி ஒரு சிலர் அல்ல, அநேகர் பேசுகிற வார்த்தைகள் தாவீதுடைய காதுகளிலே கேட்டது. 1,00,000 ஜனங்கள் உங்களை குறித்து தவறாய் பேசட்டும், ஆனால் தாவீது செய்கிற காரியத்தை பாருங்கள். 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். பிரியமானவர்களே, உங்களை குறித்து யாரும் எதையும் சொல்லட்டும், அதை உங்கள் காதுகளிலே கேட்டு விட்டுவிடுங்கள். உங்கள் இருதயத்திற்குள் கொண்டு போகாதுங்கள். மாறாக அந்த காரியத்துக்கு பதிலாக நீங்கள் கேட்ட காரியத்தை பேசுவதை நிறுத்திவிட்டு நீங்கள் சொல்ல வேண்டும், என் கர்த்தர் எனக்கு கேடகமாயிருக்கிறார். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆங்கில வேதாகம புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறதோ, பட் யூ ஆர் a shield around me. என்னை சுற்றிலும் கேடகமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சுற்றிலும் கேடகமாயிருக்கிறது. ஒரு படை வீரனுக்கு கேடகம் அவர் கையில் வைத்திருப்பார். ஒரு கேடகம் தான் இருக்கும். அந்த கேடகத்தினாலே முன்னாலே வருகிற கல்லுகளை தடுக்க முடியும், சைடில் வருகிற கல்லுகளை தடுக்க முடியும், ஆனால் பின்னால் வருகிற கல்லை அவரால் தடுக்க முடியாது. ஏனென்றால் கையில் ஒரு கேடகம் தான் இருக்கும். ஆனால் தேவனின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைக்கு சொல்ல முடியும், தேவன் என்னை சுற்றிலும் கேடகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். 1, உங்களை குறித்து நீங்கள் சொல்லுகிற காரியம். 2, உங்களை குறித்து மற்றுள்ளவர்கள் பேசுகிற காரியம். 3, உங்களை குறித்து தேவன் சொல்லுகிற காரியம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது, உங்களை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், அதுதான் இங்கே முக்கியமான காரியம். தாவீது பாருங்க, அவரை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்? ஆனாலும் தேவனே, நீர் எனக்கு கேடகமும் எனக்கு மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி வரும். 2வது, உங்களை குறித்து மற்றுள்ளவர்கள் பேச, அதை குறித்து நீங்கள் மைண்டே பண்ண வேண்டாம், அதை குறித்து நீங்கள் சட்டை பண்ண வேண்டாம், அதை குறித்து நீங்கள் ஒன்றுமே பேச வேண்டாம், அதை குறித்து நீங்கள் வரியாகவும் வேண்டாம். 3வது, தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நீங்கள் ஆராய வேண்டும். என்ன சொல்லி இருக்கிறார்? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவர் நம்மை அவருடைய உள்ளங் கைகளிலே வரைந்திருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, இப்படி எத்தனையோ வார்த்தைகளை கர்த்தர் நம்மை குறித்து சொல்லியிருக்கிறார். எனவே இந்த காலை வேளையில் மற்றவர்கள் உங்களை குறித்து பேசுகிற வார்த்தைகளை குறித்து தியானித்து நேரம் செலவழிப்பதை நிறுத்திவிட்டு நீங்கள் உங்களை குறித்து பேச ஆரம்பியுங்கள். தேவன் உங்களை குறித்து பேசினதை சிந்திக்க ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கை பல மடங்கு, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். God bless you.